ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே அப்பாவோட பர்த்டேக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. சண்டே என்னோட கசினை விருந்துக்கு அழைச்சிருந்தோம். அவங்களுக்கு ஜூனில் தான் மேரேஜ் ஆச்சு. ரொம்ப நாளாக கூப்பிடணும்னு அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஃபைனலாக இப்போ தான் கூப்பிட்ருக்கோம். அம்மா சாட்டர்டே என் கூடவே வீட்டுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே விஜயாம்மா ஒரு 2 கிலோ வெங்காயம் இருக்கும் எல்லாத்தையும் தோல் உரிச்சு வச்சுட்டாங்க. விஜயாம்மா வேற யாரும் இல்லைங்க, என்னோட மாமியார் தான். அவங்கள அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சு. மாமியார்னு மென்ஷன் பண்ணா ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இனிமேல் நம்ம விளாக்ல அவங்கள அப்படியே மென்ஷன் பண்றேன். தேர்ஸ்டே எங்க பக்கத்துல சந்தை போடுவாங்க. அங்கேயே நாங்க வேணுங்கிற காய்கறிலாம் வாங்கி வச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்தது. அதனால நானும் ஹஸ்பண்டும் ஈவினிங்கா கடைக்கு போயிருந்தோம். தென் அப்படியே கார்ல கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலைலாம் இருந்தது. ஸோ ஒர்க் ஷாப்ல விட்டுருந்தோம். அதையும் போய் பார்த்துட்டு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் 6:30 கிளம்பி கறி வாங்க போயாச்சு. இல்லைனா ரொம்ப கூட்டம் ஆயிரும். ஸோ நேரத்திலேயே போய் சிக்கன் கிரேவிக்கு தனியாக, சில்லிக்கு தனியான்னு வாங்கியாச்சு. தென் பிரியாணிக்கு மட்டனும் வாங்கிட்டோம். நேரத்திலேயே வந்ததுனால ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வெளியே பேக்கரியில் ஆளுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போதே விஜயாம்மாவும் அம்மாவும் எந்திரிச்சு சமையலுக்கு வேணுங்கிற ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்ததும் ஃபர்ஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் 65க்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ரொம்ப நாளாக சிக்கன் 65யும் சில்லி சிக்கனும் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன். தென் அப்புறம் தான் ரெண்டும் வேறேன்னு தெரிஞ்சுது. சில்லிக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி சிக்கன் பொடி, கரம் மசாலா பவுடர், சில்லி பவுடர், உப்பு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு தூள், தென் கர்ட், கார்ன்ஃப்ளவர் அண்ட் எக் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. சில்லிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே கொஞ்ச நேரத்துக்கு கையெல்லாம் நல்லா எரிச்சல் வேற. தென் மட்டன் பிரியாணிக்காக மட்டனை ஃபர்ஸ்டே குக்கரில் போட்டு வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணி நம்ம பெரிய குண்டால பண்ணுறதுனால ஃபர்ஸ்டே மட்டனை குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால அந்த வேலை தான் பண்ணிட்டு இருந்தேன். தென் சைட் பை சைட் சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெங்காயம் தோல் உரிச்சு விஜயாம்மா 2 கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் மிக்சியில் போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுனால சீக்கிரம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சம் இடித்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளியையும் பிளெண்டர்லேயே போட்டு எடுத்துட்டேன். நல்லா வதங்கினதும் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனையும் போட்டு சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி முட்டை வேக வச்சுருந்தாங்க. அதையும் லைட்டாக சைடில் கீறி விட்டு கிரேவியில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ வெறும் முட்டையாக வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி பண்ணும்போது சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஃபனுக்கு அம்மா சிம்பிளாக சேமியாவே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். குளிச்சுட்டு வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்தது. ஏன்னா ஸ்வீட்ஸ் அண்ட் இலையெல்லாம் வாங்கலை. நாங்கள் காலையில் 6:30 கடைக்கு போனதுனால அந்த டைமில் இதெல்லாம் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால் மறுபடியும் ஒரு 10:30 மேலே போயிருந்தோம். நாங்கள் ஸ்வீட் வாங்குறோங்கிற பேரில் 4-5 ஸ்வீட்ஸை டேஸ்ட் பண்ணி ஒரு மில்க் ஸ்வீட் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வீட்டுக்கு வரப்பவே 11:30 சம்திங் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பிரியாணி செய்ய உட்காந்தாச்சு. அடுப்பு கொழுந்தார் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எங்கள் 2 வீடும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நிறையா செய்யும் போது இந்த அடுப்பை யூஸ் பண்ணிக்குவோம். நான் லாஸ்ட் டைம் குவான்டிட்டி நிறையா பிரியாணி செஞ்சது தீபாவளிக்கு தான். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் செய்கிறேன். கொஞ்சம் இல்லை, நிறையாவே பயமாக இருந்தது. ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 15 பேருக்கு பிரியாணி செய்கிறேன். நல்லா வரலன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம் வேற. ஏதோ ஒரு தைரியத்தில் இன்னைக்கு நம்ம செய்யறது தான் பிரியாணின்னு செஞ்சுட்டு இருந்தேன். பிரியாணி மாதிரி வரலனாலும் இது நியூ டிஷ்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம்னு பண்ணிட்டு இருந்தேன். நான் செய்ய ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க. விச்சுக்குட்டிக்கு அன்னைக்கு நல்ல ஃபீவர். ஸோ படுத்துட்டே தான் இருந்தா. தம்பி வந்ததும் அவன்கிட்ட ஒட்டிக்கிட்டா. அவனையும் நகர விடலை. அவளுக்கு என்னோட தம்பினா ரொம்ப பிடிக்கும். தாய் மாமனாச்சே, ஹரிமாமான்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. அன்னைக்கு அவளுக்கு ரொம்ப முடியல. அவ மேலேயே தான் படுத்துட்டு இருந்தான்.
ஆல்மோஸ்ட் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரும் வந்துட்டாங்க. விருந்துக்கு கூப்பிட்டது என்னோட அத்தை பொண்ணு தான், அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் ரொம்பலாம் வயசு டிஃப்ரென்ஸ் இல்லை, 1 இயர் தான் டிஃப்ரென்ஸ். நான் அவளை விட 1 இயர் பெரிய பொண்ணு. ஸோ ரொம்ப மரியாதையாக தான் பேசிக்குவோம். நான் ஒரு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தாங்கன்னு. அது இவங்க தான். நாங்கள் சின்ன வயசில் லீவ் விட்டாவே மோஸ்ட்டாக இவங்க வீட்டுக்கு தான் போவோம். ஸ்கூல் ரீஓப்பனுக்கு 1 or 2 days முன்னாடி தான் எங்கள் வீட்டுக்கு வருவோம். நாங்கள் சின்ன வயசில் எப்பெல்லாம் அங்கே போகிறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக அத்தையும் மாமாவும் ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வாங்கி கொடுப்பாங்க. எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் அத்தை கொஞ்சம் டெரர் பீஸ். சின்ன வயசில் சாப்பிட்றதுக்கு என்னோட பெரியப்பா பசங்க எங்களை எல்லாத்தையும் சுற்றி உட்கார வச்சு ஒரு சட்டுகத்தை கையில் வச்சுட்டு நல்லா முழிச்சுட்டே திட்டிகிட்டே நல்லா மிரட்டிகிட்டே எங்களை சாப்பிட வைப்பாங்க. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கே தெரியாமல் 4 to 5 இட்லி சாப்பிட்ருப்போம். அந்த அளவுக்கு டெரர் பீஸ். எப்போ வீட்டுக்கு போனாலும் திரும்ப வரும்போது கண்டிப்பாக 100 இல்லை 200 ரூபாய் கையில் கொடுத்து விடுவாங்க. ஒன்றா விளையாடிட்டு எக்ஸாம் பற்றி அதை பற்றி இதை பற்றின்னு பேசிகிட்டு இருப்போம். இப்போ நான் அவளை கூப்பிட்டு விருந்து போடுற அளவுக்கு பெரிய பசங்க ஆகிட்டோம். பேக் டு த vlog. அன்னைக்கு விருந்துக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, எக்கு, சிக்கன் 65, ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் தான் செஞ்சுருந்தோம். எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ள எந்த ஃபங்க்ஷன்னாலும் 65 போடுறது என்னோட பாட்டியோட வேலை தான். எங்கள் பாட்டி விஜயாமா அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அத்தைஸ் அண்ட் பாட்டிஸ் எல்லாருமே சூப்பராக சமைப்பாங்க. நல்ல வேலை, குடும்பமானத்தை காப்பாற்றுற விதமாக பிரியாணி அன்னைக்கு சூப்பராகவே வந்திருந்தது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். தென் அப்படியே நம்ம இருக்க ஏரியாவை தாண்டி போனா இப்போ ஒரு ரிங் ரோட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியா பார்க்க நல்லா இருக்கும். எல்லாரும் அதை பார்க்க கார்ல தான் கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு கிளைமேட் வேற சூப்பராக இருந்தது. ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மழையெல்லாம் வரும்னு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் எந்த மழையும் வரல. இவர் தான் என்னோட அத்தை பையன். அவர் ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் பெருமையோடு நடந்து வராரு. அதை கேள்விப்பட்டு எங்களுக்கு முன்னாடி போன 2 காரும் எங்களை தேடிட்டு வந்துருச்சு. அங்கே இருந்து ரிங் ரோடுக்கு போயிட்டோம். புதுமண தம்பதிகள் அங்கே வச்சு மீண்டும் மீண்டும் வளைச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க. தென் அங்கே கொஞ்ச நேரம் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கேருந்து கொழுந்தனார் வீட்டுக்கு போயாச்சு. ஈவினிங் டீ அங்கே தான். அங்கே கொஞ்ச நேரம் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு நடந்தே வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தோம். அதுவும் ஆஸ் வேற ஆளு நிறைய பேர் இருந்ததுனால விளையாட ஜாலியாக இருந்தது. தென் நைட் டிஃபனுக்கு எல்லாரும் இட்லி கேட்டாங்க. ஸோ இட்லி, சிக்கன் கிரேவி அண்ட் தேங்காய் சட்னி செஞ்சு நைட் டிஃபன் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிறதுனால எல்லாரும் சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகணுங்கிறதுனால அப்பா அம்மா சீக்கிரம் கூட்டிகிட்டு போவாங்க. இப்போல்லாம் நாங்கள் வேலைக்கு போகணுங்கிறதுனால சீக்கிரம் கிளம்ப வேண்டியதாக இருக்குது. ஒரு 20 பேர் இருந்த வீட்டில் டக்குன்னு எல்லாரும் கிளம்புனதும் வெறிச்சோன்னு ஆயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு vlogோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.